வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இலுமினாட்டி இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்கன்னா யார் இவங்க நோக்கம் என்னதான் பண்ணுவாங்க? ரகசியமாக பார்த்தீங்கன்னா பல நடந்த இதெல்லாம் இயற்கை பேரிடர் பேரழிவு அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் அது கிடையாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க உருவாக்குனது தான். மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நியூ வேர்ல்டு ஆர்டரை எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளை பல பேர் பேச கேள்விப்பட்டிருப்போம். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பாரிசாலன் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. நம்மளும் நிறைய முறை பார்த்தீங்கன்னா போட்டு அந்த ஃபர்னிச்சரை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். காரணம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு கொடுக்குற கொடுத்த தரவுகள் பார்த்தீங்கன்னா போஸ்டர், ஃபிலிம் போஸ்டரு, அதில் வர ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு. இப்போ சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் சிஎம் சார் அவரை பற்றி இவர் முன்னாடி பேசினதெல்லாம் வேறு. இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து வேறவா பேசுகிறார். முன்னாடி இருந்த பாரிசாலன் பார்த்தீங்கன்னா விசில் சின்னம், முன்னாடியே பாட்டில் விசில் போர்டுலாம் வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்லாம் சொல்லியிருப்பார். இப்போ அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இல்லை மற்ற கட்சிகள் மேலே இருக்கிற அந்த வயிற்றெரிச்சல் அதுதான் வெளிப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிவி கேக்கு முட்டு கொடுத்துட்ருக்காரு. இது வேற. ஆனால் இவர் தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படம் இதெல்லாம் வச்சு பேசும்போதே இதெல்லாம் நார்மலாக நடக்கிறதுடா, இதை ஏன்டா இப்படி போட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா குழுக்கள் இந்த மாதிரி பல 100 ஆண்டுகளாக இருந்திருக்கிறாங்க அப்படின்லாம் தகவல்கள் இருக்குது. அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக அப்புறம் போவோம். இப்போ ஏன் இதை பேச வர்றேன் அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா இதை பேசணும் தான் நினச்சிட்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா லாஸ்ட் சண்டே நியூஸில் அதாவது இதெல்லாம் யூடியூப் சேனல்ஸ் தான் பேசிகிட்டு இருந்தது. நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஸ்டோரியாக வந்திருக்கும். டைலாக் அப்படிங்கிற ஒரு ரகசிய குழு இருக்குது. அந்த குழு அந்த குழுவில் இவங்கெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்க. ஒரு 222 பேர் இப்போ இந்த வருஷம் மீட் பண்ணுறதா இருந்தாங்க. அதில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் உட்பட பெரிய பெரிய தலைகள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. பெரிய தலைகள் மட்டும்தான் அந்த மாதிரி குழுக்கள் இருக்க முடியும்னு வச்சிங்களேன். ஸோ இருக்கிறாங்க. இதில் மேட்ச் மேக்கிங்லாம் பண்ணுவாங்க. டே, அப்போ மேட்ச் மேக்கிங்னா உங்கள் எண்ணம், உங்கள் தகுதி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண் இருந்தால் அவங்கள சந்திக்க வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம். டே, இது சீக்ரெட் குழு, நீங்கள் என்ன மாதிரியான சீக்ரெட் குழுடா அப்படின்லாம் தோணும். இதுவும் ஒரு ஆப்ஷனாக அதில் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இது எப்படி வெளியே வந்துச்சு இந்த தகவல் அப்படின்னா, ஒரு ஹேக்கர் எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டார். பார்த்தீங்களா, இதுவரை இல்லைன்னு சொன்னீங்களே, இருக்குல்லன்னா இருக்கலாம். இல்லை, இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்க்கும்போது குறிப்பாக நம்ம ஆட்கள் இருக்காங்கள்ல, பாரிசாலன், ஹீலர் பாஸ்கர், தமிழ் சிந்தனையாளர் பேரவை, பாண்டியன், இந்த மாதிரி ஆட்கள் பேசின உருட்டின விஷயங்களில் தான் நமக்கு உடன்பாடு இல்லை. சில விஷயங்கள் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்போ இது மாதிரி நிஜமாக இருக்கா இல்லையானா நமக்கு தெரியாது. நம்ம தேடி தான் பார்க்கணும் இருக்கிற தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே எல்லாரும் சிம்சன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் யூடியூப் நிறையா வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, இல்லை ஒரு பெரிய சில சேனல்ஸில் நீங்கள் ஃபாலோவர்ஸாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த டாப்பிக்கை கடந்த 2 மாதத்துக்குள்ளே கடந்தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு சேனல் இதை கவர் பண்ணிகிட்டே இருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக. ஒரு டாபிக் ஹிட் ஆகுது அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய பேர் அதை கண்டென்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது நார்மல் தான். ஆனால் அது அப்படி கோயின்சிடென்ஸாக நடக்கிறதா, இல்லைனா ஏன் இப்போ திடீர்னு எல்லாம் ஒரு பூம் ஆகிற மாதிரி எல்லாம் இதையே பேசிகிட்டு இருக்காங்க? இது போன வாரம் அது ஹேக்கர் ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனால் 2 மாதமாக பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இதை கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் பண்ணிட்டு இருந்தாங்க? தற்செயலாக பண்ணிட்டு இருந்தாங்களா? கண்டென்ட்டுக்காக பண்ணாங்களா? இதெல்லாம் ஒரு குரூப் தானே பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? சம்மந்தமே இல்லாமல் ஏ டு டி நந்தாவரையும் பண்ணிருந்தாரு, அதை பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இதுவரை அப்ரோச் பண்ண மாதிரி இவங்க சொல்கிறது உருட்டு அப்படிலாம் சொல்லாமல் உண்மையாகவே என்னதான் பண்ணுறாங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க, இருக்கிற தகவல்கள் தான். நம்ம இருக்கிற தகவல்களை செக் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நான் இப்போ முன்னாடியே ஒரு காஷன் கொடுக்குற மாதிரி சொல்லிடுறேன். இது நீங்களாக மறுபடியும் போய் தேடி செக் பண்ணி அதோடைய உண்மைத்தன்மையை நீங்கள் தான் தேடி பார்த்துக்கணும். 100% சொல்லிட்டு இல்லை அப்படின்லாம் வரக்கூடாது. நம்ம தேடின வரை பார்க்கும்போது சரி, சிம்சனை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்களா. அந்த கார்ட்டூன் அது ரொம்ப வருஷமாக இருக்குது, 30 வருஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த கார்ட்டூனில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதில் சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னு அதை பற்றி தான் தேடி இருந்தேன் ஆரம்பத்தில். தெரியுமா, நிறைய விஷயங்கள் இருந்தது. அதை பார்க்கும்போது சிலது அப்படியா அப்படின்னு ஷாக் ஆகிற மாதிரி இருந்தது. சிலது பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தானே அப்படின்னு தோணுச்சு. ஸ்கிரிப்டாக ஒரு கதையாக ஒன்று நகர்த்துறோன்னா அப்படிலாம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு. இப்போ அதை பற்றி பேசலான்னு போனால் அங்கேருந்து வேறு டைரக்ஷனில் அது போகுது, ரொம்ப பின்னாடி போகுது. ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிப்போமா அப்படின்னா சரி அதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த டைலாக் அப்படிங்கிற அந்த ரகசிய குழு அதோடைய
ஆவணங்கள்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாம் எடுத்து லீக் பண்ணி விடுறாரு ஒரு ஹேக்கர். இதில் என்ன பேசுவாங்க அப்படின்றத உள்ளே இருக்கிறவங்க ஷேர் பண்ணலாமா? ஆனால் யார் பேசினாங்க, என்ன சுச்சுவேஷனில் பேசினாங்கன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. குறிப்பாக 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னா மக்களை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்லாம் கூட அதில் பேசியிருக்காங்க அப்படிலாம் தகவல் வரும்போது அப்போ இன்னொரு கேள்வி வருது. இது உண்மையாகவே ஹேக்கர் தான் எடுத்து ரிலீஸ் பண்ணானா, இல்லை இவங்களா ரிலீஸ் பண்ணுறாங்களா, லீக் பண்ணுறாங்களா? இது ஏன்னா அம்புட்டு நல்லவங்களா நீங்கள்? அப்போ 3ஆம் உலகப் போர் கண்டிப்பாக வரப்போதா? லாக்டவுன்லாம் ஒரு காலத்தில் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் நம்மளே லாக்டவுனில் போட்டாங்கல்ல எங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற அந்த இது வருது. இது உண்மையாகவே ஹேக்கர் ரிலீஸ் பண்ணாங்களா, இல்லைனா இவங்களே ரிலீஸ் பண்ணாங்களா? ஏன்னா இவங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அம்பூட்டு நல்லவங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. ஏன்னா இப்போ எல்லாம் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கவங்களாம் இருக்கிறாங்க உள்ள. என்ன தான் பேசுவாங்க? இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 13 பேர் கொண்ட குடும்பம். அந்த 13 குடும்பம் தான் பார்த்தீங்கன்னா உலகத்தையே கட்டி ஆளுது. மற்றவங்க நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது இந்த தலைவர்கள்லாம் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்ஸ்பரசி தேரிலாம் இது மாதிரி வந்திருக்கு. ஸோ அவங்க தானா? இது அந்த மாதிரி இல்லை. எல்லாம் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க, வேறு வேறு துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க, பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாருமே ஒன்றா கேதர் ஆகுறாங்க, அங்கே பேசுகிறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் இருக்குது ஃப்ரீ மேசன் அப்படிலாம் கூட அப்போது நிறைய பாரிசாலும் நிறைய பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இந்த மாதிரி ஆட்கள் பேசியிருக்கிறாங்க. அப்போ ஒரு முறை ஞாபகம் இருக்குது, இது இப்போ ரீசெண்டாக பார்க்கல, அப்போ பார்த்ததே ஞாபகம் இருக்குது. அந்த ஃப்ரீ மேசன் அந்த குரூப்பில் இருந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்குது, நாங்கள் அவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் ஒரு குழு இருக்கும், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் நாங்கள் அந்த குழுவில் சேர்த்துப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு ரிச்சுவல்ஸ் எங்களுக்குன்னு ஒரு முறை இருக்குது, எந்த கடவுளை வேணால் நம்பலாம், ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் வழிபடணும் அப்படின்னு போது அதுவே ஒரு மாதிரி என்னது இது, ஏதோ ஒன்று இருக்கோ, சம்திங் வேற மாதிரியே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம மொத்தமாக இவங்க இல்லவே இல்லை, இப்படியெல்லாம் இல்லை கடந்த காலங்களில் இல்லை, வரலாறுல இல்லை அப்படின்லாம் சொல்ல போகிறது இல்லை. சரி, நம்ம இப்போ என்ன தான் தகவல்கள் இருக்குது நம்ம அப்படியே பார்ப்போம். இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட்டு முதல்ல இந்த தகவல்கள்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அப்போ ஒரு வீடியோ தான் அது. அங்கே இங்கிலீஷில் யூடியூப் சேனலில் அவங்க எடுத்து கடந்த 100 வருஷத்தில் வேறு வேறு காலகட்டங்கள் 1920 வேறு வேறு காலகட்டங்களில் நடந்த இதெல்லாம் கான்ஸ்பரசி தியரி, அதாவது சதி கோட்பாடு, சதிங்க, இதெல்லாம் பொருளிங்க அப்படின்லாம் சொல்லி மறுக்கப்பட்ட விஷயங்கள். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டராக தான் தெரியுது இதெல்லாம் நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியே வருது. அதில் சம்மந்தப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் ஷாக்காக இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது குறிப்பாக சிஏஏ, யூஎஸ் இந்த கவர்மெண்ட், குறிப்பாக சிஏஏ அவங்க ஆப்ரேஷன், அதுதான் அதை பற்றி தான் மேக்சிமமாக இருந்தது. ஸோ அப்படியா நடந்திருக்கா ஆதாரங்களோட, அதுக்கப்புறமா உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்கலாம் அந்த தகவல்கள் இருக்குது. ஸோ அதில் பார்த்த சில விஷயங்களை மட்டும் முதல்ல ஷேர் பண்ணுறேன். மற்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து தேடி போவோம், ஒரு பெரிய சீரீஸாக போகும் போல இருக்குது இது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்பி இருக்கிற மனிதர்கள். இப்போ நம்ம டெக்னாலஜி எவ்வளோ இருந்தாலும் அந்த டைமில், அதை கடந்த 100 வருடங்களில், இது வேறு காலகட்டத்தில் நடக்கிறது. ஒரு சோவியத்துடைய ஒரு ஏர்கிராஃப்ட், அது பிளேன், அது வார்க்காக இல்லை இதுக்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல உளவுத்துறையில், அந்த மாதிரி யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளேன் ஒன்று கிராஷ் ஆகிடுது. அது கிராஷ் ஆகி ஆஃப்ரிக்காவில் விழுந்துருது. அது விழுந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடர்ந்த காடுங்கிறதுனால சேட்டலைட் கொண்டு கூட அப்போ ட்ரேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். வேறு எப்படி அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மனிதர்களை சூப்பர் பவர்லாம் இருக்குது மனிதர்களுக்கு. ஒரு ரூம்குள்ளே உட்காந்து எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் ஒரு லொக்கேஷனில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்தே பார்க்க முடியும். அதாவது இப்போ பார்க்கலாம் எப்படின்னா, அங்கே சிசிடிவி வச்சோன்னா அதோட ஆக்சஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஆனால் அப்போ அந்த டைமில் அதுக்கெல்லாம் இல்லை. அது சிசிடிவி அதெல்லாம் அந்த கான்செப்டே இல்லாமல் சும்மா அவர் அப்படி கண்ணை மூடி யோசிச்சார்னு வச்சிங்களேன், எங்கேயோ உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த இடத்துல என்ன மாதிரி செட்டப் இருக்குன்ற வரை இங்கேருந்து ரிமோட் வியூவிங்னுவாங்கள்ல, ஸோ ரிமோட்டாக இங்கேருந்து பார்க்க முடியும் அப்படின்னா அது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி இருக்குது, சில பேருக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது, அந்த சென்சரி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறவங்கள வச்சு ஆராய்ச்சியை நடத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படி எப்படி செலக்ட் பண்ணுவாங்க இவங்கெல்லாம், ஏதாவது ப்ரூஃப் பண்ணோம்ல அப்படின்னும் போது அவங்க ஒரு எதிரில் இருக்கிறவர், இப்போ டெஸ்ட்டுக்கு எல்லோரும் உட்கார வச்சுட்டு இவங்க ஒருத்தர் அவர் மைண்டில் ஒரு இமேஜை நினச்சிட்டு இருக்காருன்னா, இந்த இமேஜ் என்ன இமேஜ்னு சொல்லிட்டு அவங்க
வரையணும். டேய் உன் மைண்டுக்குள்ளே இருக்கிற இமேஜ் என்ன நான் எப்படா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொல்லுவோம்ல. ஆனால் அவங்க வந்து வரைய முடியும்னு சொல்லிட்டு வரைஞ்சி காட்டியிருக்கிறாங்க. அப்படி வரைஞ்சி காட்டினதில் சில பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வேறு எடுத்திருக்காங்க. எக்ஸாக்டாக வரைஞ்சிட்டாங்கன்னா இல்லை, பட் அந்த இமேஜுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வர மாதிரி சில பேர் வரைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மனிதர்களை வச்சு அப்போ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களை வந்து சில ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் ஒன்று வந்து காணாமல் போச்சுல்ல, அது வந்து ரஷ்யாவுடைய பிளேனு. தேடணும்னா அவங்க தான் தேடணும். ஆனால் அதை வந்து யூஎஸ் வந்து அதை முதல்ல தேடி ஆட்டையை போடணும்னு பார்க்குறாங்க. ஏன் ஆட்டையை போடணுன்னா அதை ஆட்டையை போட்டால் தான் அதில் என்ன டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு ஒரு போர் வருது அப்படின்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்ல. இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு சாதகமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முதல்ல அந்த பிளேன் ஆட்டையை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சி போய் தேடணும்னா சேட்டலைட்டில் தேடினா கிடைக்கல, சீக்கிரமாகவும் கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அந்த பக்கம் அவங்களும் தேடுவாங்கல்ல, ஓனரும் தேடுவாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும் போது இந்த மாதிரியான மனிதர்கிட்ட இதை கொடுக்குறாங்க. அதாவது சேட்டலைட்டாலே கண்டுபிடிக்க முடியாத அந்த பிளேனை ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற சில மனிதர்கள்கிட்ட இந்த பிளேன் எங்கே கிராஷ் ஆகி விழுந்திருக்கும் கண்டுபிடிங்கன்னா நம்ம வந்து சிரிச்சிரும் இல்லை, என்னையா சொல்கிறீங்க, ரூமுக்குள்ளே உட்காந்து எப்படியா கண்டுபிடிக்க முடியும்னு. அப்படி பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்ததில் ரோஸ்மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு மேப் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பகுதியில் தான் விழுந்துச்சு, பட் எங்கேருந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது தெரியுதா பாருங்கன்னு மேப்பை வச்சு வெறும் கண்களால் இவங்க மேப் பார்த்து அங்கே தான் பிளேன் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு அது நினைக்கும் போதே சிரிப்பாக இருக்குது. விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஒரு கோஆர்டினேட் கொடுத்துருக்குறாங்க, இந்த லொக்கேஷன் சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லொக்கேஷன் போனால் நிஜமாகவே பிளேன் அங்கே தாங்க இருந்திருக்கு, இதை இவங்க எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். இது கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து காமெடியாக இருக்குல்ல, ஆனால் சீரியஸாக அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, அப்படி ஒரு பவரா? சேட்டலைட்டாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெண் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து வெறும் மேப்பை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்படி ஆச்சரியமாக இருக்குல்ல. இதை நம்புவீங்களா மாட்டிங்களா? நான் நடந்திருக்கு நடந்திருந்தால் அவங்க ஏன் அது பெருசாக வெளியே வரல, அடுத்தடுத்த ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணப்பட்டாங்களான்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணது உண்மை, ஆனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. சிஐ வந்து ஆமாம் பண்ணது உண்மை, அதை ஸ்டாப் பண்ணிட்டோம், ஏன்னா அதில் கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது உங்கள் நம்பிக்கை சார்ந்து, நீங்கள் கடந்து வந்த பாதை சார்ந்து, நீங்கள் படித்த சேர்த்த அறிவு சார்ந்தது. அது இப்போ என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ அவங்களே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் அது நடக்கலாம். அது எப்படின்னு கேட்டால் அதுக்கு விடை கிடையாது நிஜமாகவே. இப்போ நம்ம ஒரு விளக்கம் அதுக்கு தனியாக கொடுக்க தேவையில்லை. திடீர்னு நடக்க போகிறது நமக்கு முன்னாடியே தோணுன மாதிரி ஒரு விஷயம் பார்த்துருப்போம், அது எக்ஸாக்டாக அது நடக்கும். அந்த லொக்கேஷன் உட்பட அந்த மனிதர்கள் உட்பட சந்திக்கலாம், பார்க்கலாம், கனவாக வந்திருக்கலாம், இந்த மாதிரி நடக்கும் அது எப்பயாச்சும். ஆனால் இது உடனே சூப்பர் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. கரெக்டுங்களா? அதனால தான் அந்த ஆப்ரேஷன் ஏன் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா கன்சிஸ்டன்சி. எல்லா ஆப்ரேஷனில் ஒர்க் அவுட் ஆகாமல் அந்த ஆப்ரேஷனில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எப்படின்னு தெரில. இப்போ விளக்கம் கேட்டாலும் அதுக்கு இல்லை விளக்கம், ஆனால் அதில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது ஆச்சரியமான விஷயம் இல்லை. இது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. இது இன்னொரு சம்பவம் சொல்லணுன்னா, கியூபாவுடைய தலைவர் டர்ல ஃபிடல் காஸ்ட்ரோ, அவர் பார்த்தீங்கன்னா அவரை மர்டர் பண்ணுறதுக்காக நிறைய அட்டெம்ப்ட் நடந்திருக்கு, 600க்கு மேலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கியூபா அந்த அஃபிஷியல்ஸே வந்து அவங்க சொல்கிற லிஸ்ட்டு. ஆனால் அது இல்லாமல் சிஏஏ பார்த்தீங்கன்னா ஒரு 6 அட்டம் பண்ணியிருக்கிறாங்க அவரை கொல்றதுக்கு அப்படிங்கிற தகவல் பின்னால். ஃபஸ்ட்டு இதை சொன்னால் இதெல்லாம் வந்து பொருளை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தவங்க பின்னால் வந்து ஆமாம் நடந்திருக்கு. அதுவும் எப்படின்னா, ஏதாவது டான்லாம் இருக்காங்கல்ல, இந்த படங்களில் தான் நம்ம பார்த்துருக்கோம், பெரிய பெரிய டான்லாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி ஒரு 2 டான் கிட்ட போயிட்டு சிஏஏ வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இவங்களுடைய ரகசிய ஆப்ரேஷன் கூட கிடையாது. அதாவது இவங்கள மட்டும் இந்த டீம் பண்ணால் அது வேறு. இந்த மொசாட் மாதிரி பார்த்திங்கன்னா வேறு நாட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒருத்தரை சைலண்ட்டாக தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் மொசாட்டில் அது பார்த்துருக்கோம் அந்த சம்பவங்கள்லாம். அந்த மாதிரி இவங்க பண்ணாங்கன்னா வேறு அது. ஆனால் 2 டான் ஆல்ரெடி இருக்காங்க, கேங்ஸ்டர்ஸ், கேங் லீடர் அப்படின்னா அந்த 2 கேங் லீடரை வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி அவரை தூக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு பெரும் பணம் தர்றேன் அப்படின்லாம் ஆஃபர் பண்ணும்போது, எங்களுக்கு பணம்லாம் வேணாம், அவரை நாங்களே தூக்குறோம் அப்படின்னு அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்க.
ஏன் இவங்க தூக்கணும்னு பார்த்தா அங்கே வந்து இல்லீகல் கேசினோலாம் இருந்தது அந்த டைமில், அதெல்லாம் வந்து அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்ட அந்த டான்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு பகை இருக்குது, அப்படி இருக்கும்போது நாங்கள் இதை ஃப்ரீயாகவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்திருக்கு. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு முதல்ல மறுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா லேட்டராக தெரியுது, அதில் ஒரு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, பாய்சன் பில்லு, அது வந்து கலர் மாறாது, ஸ்மெல் வராது, ஆனால் வந்து ஆளை காலி பண்ணிவிடும். அப்படியான ஒரு பாய்சன் பில்லு, அதை மாத்திரையை க்ரியேட் பண்ணி அதை அவங்க மூலயமா பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆக்சஸ், அதாவது ஃபிடல் காஸ்ட்ரோ அவருக்கு ஃபுட் சப்ளை பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுட் ஆக்சஸ் இருக்கிற ஒருத்தர்கிட்ட அந்த டேப்லெட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சிருக்க, ரகசியமாக கலந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மெல்ட் ஆகிடுச்சு, நாசமாக போச்சு, கொடுத்து அனுப்பின வெப்பன் வந்து காலி ஆயிடுச்சு, டம்மி ஆகிடுச்சு. அப்படின்றதுனால அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 6 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்க, கேங்ஸ்டர்ஸோட டைப் ஆக்கி அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்திருக்கு. அது வந்து அப்போது இல்லை, அது மாதிரிலாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. லேட்டராக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேங்ஸ்டர்ஸே வந்து சொன்னால் தானே தெரியும், சாட்சியாக வந்து சொல்லணும்ல. இப்போ அதில் ஒரு கேங்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து டெஸ்டிமனி பண்ண போகிறாரு, வந்து சொல்ல போகிறாரு, சாட்சி சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா, சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மர்மமான முறையில் அவர் இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருக்குது. அப்போ இன்னொருத்தர் அவர் பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஆமாம் உண்மை, 2.5 மணி நேரத்துக்கிட்ட அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, ஆமாம் உண்மைன்னு ஒத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் அவரும் ஒரு ஆற்றில் இறந்து கிடந்து அந்த உடலை பார்த்துருக்குறாங்க, எடுத்திருக்கிறாங்க. இது தகவல்களாக இருக்குது. ஸோ முதல்ல இல்லவே இல்லைன்னாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் முதல்ல இதெல்லாம் சதி பொருளைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா பாருங்கள், இதெல்லாம் பின்னால் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல இது ஒரு சம்பவம். அடுத்து அதான் 6 ஆப்ரேஷனுமே வந்து ஃபெயிலு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதை நீ பிரிஞ்சுட்டாங்க இந்த சென்ஸ், இந்த இனிமேல் நம்ம சேர்ந்தெல்லாம் அந்த ஆப்ரேஷன் பண்ண வேணாம், இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் தெரிய வருது. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டே இலும் நாட்டிகள் வந்து மக்களை கொல்றது, இல்லை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிற, ஒழுங்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது, அது வேறு, அது ஒரு சதி. ஆனால் ஒரு கவர்மெண்ட்டே வந்து மக்களை கொல்லுமா திட்டமிட்டு அப்படின்னா அந்த கேள்வி எழுப்புறாங்க. அது எப்படிங்க பண்ணுவாங்க அப்படின்னா, பண்ணிருக்கிறாங்களே அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ வேற எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, பூரண மதுவிலக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து மேடம் ஜெயலலிதா 2ஆம் முறை ஜெயிச்சாங்கல்ல, அப்போ டிஎம்கே கூட கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் எதிர்கட்சி ஆகிட்டாங்க மறுபடியும். ஃபஸ்ட்டு எதிர்கட்சியை லூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தானே எதிர்கட்சி ஆனாங்க, 90 சீட்ஸ்க்கு மேலே வாங்கி. அதுக்கப்புறம் அந்த கான்செப்டே மறந்துட்டாங்க, எடுத்துட்டாங்க. இதுதான் காரணம் போல இருக்குது அப்படின்னு. இது வந்து 100 வருஷம் முன்னாடியே அங்கே யூஎஸில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மது தான் எல்லாத்துக்குமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, 20 ஸ்லேவ் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதை பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஆள்காலை திடீர்னு பேன் பண்ணால் என்ன ஆகும்? கள்ளச்சாராயம் இங்கே கிளம்பி வரும்ல. அந்த மாதிரி இந்த கொரோனா டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நியூஸ்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். இங்கே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இண்டஸ்ட்ரி ஆள்கால் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து குடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களாம் கூட பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே நடந்திருக்கு ஆல்ரெடி. இண்டஸ்ட்ரி ஆல்கால் அப்படின்வாங்க. அது வந்து துடைக்கிறதுக்கும் பெயிண்டில், மெடிசின்ஸில் இப்படி யூஸ் பண்ணுவாங்கல்ல, மெத்தனால் அதில் இருக்கும். அதெல்லாம் அந்த கலாச்சாரம் மாதிரி தான். அதை எடுத்தாங்கன்னா கண் பார்வை போயிடும், நரம்பு சிஸ்டம் பாதிக்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணதுக்கப்புறமா அப்போ பிளாக் மார்க்கெட்டில் இல்லீகலாக அதை வந்து விற்பாங்கல்ல, அப்படி விற்கும் போது அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி விற்றுருந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் அதை கொள்ளையடிக்கிற லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. குடிக்கிறவங்க மாறல, பட் அதை கொள்ளை ப்ராடக்ட்டும் இல்லை. அப்போ என்ன பண்ணுற, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை எடுத்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றுட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ கொள்ளையடித்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த லெவலில் போகும்போது இப்போது கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அப்படி ஆக்ஷன் எடுக்கும்போது ஒரு ஆர்டரே சீக்ரெட்டாக எல்லா கம்பெனிக்கும் அனுப்பப்பட்டது. இதில் மெத்தனால் உடைய அந்த அளவு இருக்குல்ல, அது இன்னும் டபுள் ஆக்குங்க, இன்னும் வந்து பாய்சன் ஆக்குங்க, அது குடிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆக்குங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ரகசிய ஆர்டர் அனுப்பப்பட்டதாகவும், அதை அவங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா இப்போது அந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் சரக்கு வைக்கிறவன் அவன் கஸ்டமரை கொல்லணும், கஸ்டமர் செத்தணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் உயிரோடு இருந்தால் தான் இவனுக்கு பண்ணும். ஸோ அப்படி இவங்க சொன்னதுனால, அதை அந்த கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணதுனால, மெத்தனாலுடைய அளவு அதிகமானதுனால, டபுள் ஆக்குனதுனால
அதில் இன்னொரு ஒரு கெமிக்கல் வேறு சொல்கிறாங்க, அதையும் டபுள் ஆக்குனதுனால நச்சுத்தன்மையை டபுள் ஆக்குங்க, குடிக்கூடாமல் பண்ணுங்க, குடிக்கூடாதுங்க அப்படிங்கிறது ஆர்டராக போயிருக்கு. அதையும் குடித்து பல பேர் செத்துருக்கிறாங்க, 10,000 கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ தகவல்கள் இருக்குது, இவ்வளோ பேர் செத்துருக்கிறாங்க. இதை ஒரு டாக்டர் வந்து பின்னால் கண்டுபிடிச்சார். ஏன்னா நிறைய பேர் சாவறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா ஒரு காமனான விஷயம் இருக்குது, எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்க. அந்த டைம் பேன் ஆன டைமில் குடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் லெபார்ட்டரியில் இருக்கிற ஒருத்தர் அவர்கிட்ட அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுக்க வச்சு அவர் தான் இதை வெளியே எடுத்துகிட்டு வந்தார். முதல்ல இது வந்து இல்லைன்னு மறுத்தாங்க, பின்னால் பார்த்தீங்கன்னா உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவல். இது வந்து திட்டமிட்டு கொல்லணும்னு பண்ணுறது இல்லை, இது வந்து பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல்கள்லாம் பின்னால் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் கன் அப்படின்னு நம்ம இந்த துப்பறிவாளனில் இவர் பாக்கியராஜ் சார் நடிச்சிருப்பார் ஒரு கேரக்டர். துப்பறிவாளன் படம் மிஷ்கின் டைரக்ட் பண்ணது பார்த்துருப்பீங்களே, விஷால் படம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊசி குத்துற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று தயாரிப்பாங்க, அதில் வந்து விஷம் இருக்கும், அது வந்து அதனால் பிரசன்னா கூட இது பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டு காப்பாற்றுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி இருக்காங்க இந்த சிஏஏ. சின்ன டாட் மாதிரி இருக்கும், அதை வச்சு அடித்தோன்னா சவுண்டு வராது. ஒரு சின்ன ஒரு பூச்சி கடிச்சா ஒரு சின்னதாக நமக்கு சோப்பாகும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மார்க் தான் இருக்கும். அது வந்து உள்ளே போச்சுன்னா அது வந்து ஷெல் ஃபிஷ் அந்த டாக்ஸின் அப்படிங்கிறாங்க. அந்த ஷெல் ஃபிஷ் அந்த டாக்ஸின் உள்ளே போச்சுன்னா அதை ட்ரேஸே பண்ண முடியாது. அட்டாப்சியில் கூட அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் அதுலேயும் ட்ரேஸ் பண்ண முடியாது. சின்ன ஒரே ஒரு சிவப்பு டாட்டு தான் இருக்குது கையில் உடம்புல அப்படின்னா அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அது மாதிரி ஒரு கன்னை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது பரவுது இந்த நியூஸு. ஃபஸ்ட்டு இல்லைன்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆமாம் விசாரணைக்கு வந்திருக்காங்க, லைவாக டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அதில் வந்து கடைசியாக சிஏ டைரக்டர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம் சின்ன டாட்டை வந்து அந்த பிஸ்டல்லாம் வேறு காட்டியிருக்காங்க, இதுதான் பிஸ்டலு, சின்ன டாட்டை வந்து இது ஷூட் பண்ணுமானா ஆமாம் ஷூட் பண்ணும் அப்படின்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதை வச்சு எத்தனை பேரை தூக்குனாங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள் எதுவும் இல்லை. இதுவும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் கன்னா இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ண முடியும், அது ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு பாய்சனை வந்து அது வந்து ஷூட் பண்ணும், அதனால் வந்து மரணங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னா நம்ப மாட்டோம் ஃபஸ்ட்டு. பட்டு அப்போ நம்பலை. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கு, ஆனால் எத்தனை முறை யூஸ் பண்ணாங்க, எத்தனை பேரை தூக்குனாங்கன்ற தகவல்லாம் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ இப்படி இதெல்லாம் இன்னொன்று அடுத்து வந்து ஒரு கார் விஷயம். இந்த வோல்க்ஸ்வேகன் கார்னு பார்த்துருக்கீங்களா, அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்விரான்மெண்டலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதது, ரொம்ப பொல்யூஷன் கம்மியான ஒரு கார்னால் இதுதான், அது ரொம்ப சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கின அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப பொல்யூஷன் கம்மியான ஒரு கார்ப்பா அப்படின்றது. ஆனால் உண்மையான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் கிடையாது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பொல்யூஷன், டபுள் த பொல்யூஷன் அப்படின்னா அந்த கார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, டபுளுக்கும் மேலே. அப்போ அவ்வளோ பொல்யூட் பண்ணுறதை வந்து எப்படி இவங்க சர்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு போது திரும்ப அதை டெஸ்ட் பண்ணாலும் லேபில் வச்சு அது வந்து ரொம்ப கம்மியாக தான் எமிஷன் ரிப்போர்ட்லாம் வருது. என்னடா இது எப்படா இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் குழம்பும் போது கரெக்டாக அதுக்கப்புறம் பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது சொல்லும் போதே அதெல்லாம் பொருளிப்பா அப்படின்னு தான் இதையும் மறுத்துருக்குறாங்க. பின்னால் அது கண்டுபிடிச்சது வந்து ஒரு சாஃப்ட்வேர், அது டெஸ்ட் பண்ணதில்லை சாஃப்ட்வேர். இவங்க வந்து காரை வந்து அதாவது வளிமண்டலத்தை வந்து மாசுபடுத்தாத மாதிரி ஒரு லோ எமிஷன் இருக்கிற அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இந்த சாஃப்ட்வேர் தானே டெஸ்ட் பண்ணுது. இப்போ லஞ்சம் ஒரு ஆஃபீஸர் தான் செக் பண்ணுறாருன்னா அவரை லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணுவாங்கல்ல, அங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேரை கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரீச் பண்ணி வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரீச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு தில்லாலகடி ஆட்டம் ஆடி இருக்கிறாங்க. அதை ஆடி அதனால் லேபில் டெஸ்ட் பண்ணும் போதெல்லாம், அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி டைமில் டெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய எமிஷன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வேறவா இருக்குது, பொல்யூஷன் ரேட்லாம் வேறவா இருக்குது. ஆனால் அதே ஆன் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேறவா இருக்குது, எங்கேயோ இருக்குது. இது எப்படான்னு சொல்லிட்டு குழம்பும் போது தான் இதெல்லாம் அந்த டீம் பண்ண வேலை அப்படின்னு தெரிஞ்சு ஹையஸ்ட்டாக ஃபைன் போடப்பட்டது இந்த கார் கம்பெனிக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான். 11 மில்லியன் கார்ஸை வந்து வித்ட்ரா பண்ணாங்க, ஏற்கனவே சேலான கார்ஸ் எல்லாம் திரும்ப பெற்றாங்க அப்படின்லாம் கூட தகவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது நம்ம ஃபஸ்ட்டு நம்புறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் இது சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கம்பெனி பண்ணியிருக்கு அப்படின்னாலும்
இது சொல்லும்போது வந்து இது பொருளிப்பா அப்படின்னு மறுத்த ஒரு விஷயம், பின்னால் பார்த்தீங்கன்னா அது உண்மைன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, ஃபைன் கட்டியிருக்கிறாங்க, அந்த கார்லாம் திரும்ப எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்படி இதெல்லாம் ஆரம்பத்தில் கேட்கும்போது எப்படி நம்ம வந்து சிரிக்கிறோமோ, பொருளைன்னு சொல்கிறோமோ, மறுக்கிறோமோ, ஈவன் நம்ம இதிலே கூட பண்ணாங்கல்ல ஒரு விஷயம் வந்து, ஈவன் பாரிசாலெலாம் கூட பார்த்தீங்கன்னா நான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்லாம் கூட கிளைம் பண்ணிட்டு இருந்தார். நாங்களும் வேறு சேனலில் இப்போ வச்சுட்டு இருக்கும்போது அதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த கோவிட் டைமில் வந்து இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இவங்க ஏன் ஊட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் வர நியூஸ்லாம் கூட வரும்போது நம்ம கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது லைட்டாக. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு, சின்ன விஷயம் நம்ம சொல்கிறதுனால இந்த மாதிரி ஒரு குரூப்பே இல்லை, இந்த மாதிரி ஒரு எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிற தகவல் இல்லை, இதுதான் சொல்கிறதுக்கும் இல்லை. ஆனால் ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது இப்போ அதுக்கு முன்னாடி பேசினவங்களுக்கு சாதகமாக அது போய் நிற்குதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏற்கனவே இருந்தவங்க சொல்லிகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து கிரேசியான விஷயம், ஒரு கான்ஸ்பரசி அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் பாருங்கள் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அப்போது இதே போல் கான்ஸ்பிரசி இது வந்து ஒரு சதி கோட்பாடு, சும்மா ஒரு பொருளை கலப்புறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது, ஃப்யூச்சரில் அதெல்லாம் சதி பொருளி இதெல்லாம் கிடையாது, அது பொருளிலாம் கிடையாது, அது உண்மைப்பா அப்படின்னு கூட வரலாம். இல்லை, இந்த கடந்த 100 வருடங்களில் நடந்த விஷயங்கள், பெரிய விஷயங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் லிஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் சிலதை கூட லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு இதெல்லாம் இருக்காதுன்றது ஒரு வேலை இருக்கலாமோ, இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வரலாம்ல, அடுத்த 50 வருஷத்துலையோ 100 வருஷத்துலையோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இதை வச்சு டிபேட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஏன்னா இப்போவே இந்த டைமில் தானே நமக்கு வந்து டைலாக் அப்படிங்கிற, அதாவது பேர் மாறிட்டே இருக்குது. ஸ்ரீ இலுமினாட்டின்னுவாங்க, அப்புறம் ஃப்ரீ மேசன், அப்புறம் ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸு, இப்போ டைலாக்கு, இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரில. டைலாக்கு வந்து ஒரு ஹேக்கர் வெளியிட்டாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற தகவல் அது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் ரகசியமாக கூடி என்ன தான் பண்ணுவாங்க? உண்மையாகவே இவங்க சொல்கிற மாதிரி அழிவுகளுக்கு காரணமாக இருக்கிறாங்களா? இல்லைன்னா அழிவு ஏதாவது வந்தால் அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்கிறாங்களா? அப்படி ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஓப்பனாகவே அந்த டிஸ்கஷன்லாம் நடக்கலாமே. எதுக்கு வந்து சீக்ரெட்டாக நடக்குது? எதுக்கு யார் என்ன பேசுகிறாங்கன்ற விஷயம்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஏன் நடக்குது? எங்கே நடக்குது? இதெல்லாம் ஏன் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் வருது. இல்லை, நிறைய இருக்குதான். இப்போ இதெல்லாம் இது நடந்தது தான், இது வந்து பொய் கிடையாது, முன்னாளில் பொருளி அப்படின்னு சொல்லப்பட்டது, பின்னால் உண்மைதான் அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் இது. அப்போது மற்ற விஷயங்கள்லாம் இந்த சிம்சன் அப்படின்ற அந்த கார்ட்டூனில் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, கொரோனா உட்பட. இல்லை, இப்போது ஒரு வைரஸ் பரவுறதா சொல்கிறாங்க, வரப்போகிறதா சொல்கிறாங்க, அந்த வைரஸ்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு வந்து லிஸ்ட்டு போடுறாங்க. இந்த யூஸ்வலாக டாப் 10 அப்படின்லாம் போடுவாங்கள்ல, டாப் 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுப்பாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் பண்ணுறது ஏகப்பட்டது இருக்குது சிம்சன் கார்ட்டூனில். அதை பற்றி பேசலாம். இப்போ நடந்த சம்பவங்கள் வந்து உண்மை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இதில் என்ன கமெண்ட்டும் இல்லை, ஷாக்காக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் இது நடந்துச்சு அப்படிங்கிறதுனால எல்லாமே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ரகசிய குழு இல்லவே இல்லை அப்படின்னு இனி யாரும் சொல்ல முடியாது. இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இந்த டைலாக் அப்படிங்கிறது வந்திருக்கு. இங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்லாம் கூட தொடர்ந்து சொல்லப்படுறது இல்லை, சென்னையிலே இருக்கிறாங்க அப்படின்லாம். ஸோ இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய டாபிக், அது சம்மந்தப்பட்டவங்க முடிவு பண்ணுறது. ஆனால் நம்ம தேடி போவோம் இந்த பயணத்தில். அடுத்து வந்து சிம்சன் கார்ட்டூனில் லிஸ்ட் அவுட் பண்ணாங்கல்ல, அதில் சில விஷயத்த பார்ப்போம். எனக்கு அதில் சில விஷயத்துக்கு பதில் கிடையாது, சில விஷயம் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யூகம் இருக்குது. சிலது வந்து அதுக்கு டோட்டலாக வந்து நம்ம மறுக்கவே முடியாது, பார்த்துட்டு ஓ அப்படியான்ட்டு மிரள்ற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா அது பார்த்தா நிறைய தகவல்கள் இருக்குது, அதை பற்றி பேசலாம் அடுத்து. இப்போ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ பாரிசாலன் சொன்ன போதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன், இப்போ மட்டும் ஒத்துக்கிறியா அப்படின்னா இப்போவும் நம்ம சொல்கிறோம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதுக்கெல்லாம் இனிமேல் போவோம் அடுத்து என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டது உண்மை அப்படின்ற இடத்துல இருக்கிற விஷயங்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். பேசலாம் இன்னும் அடுத்து அநேகமாக சிம்சன் அந்த கார்ட்டூனில் சில விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த விஷயங்களை நீ எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.